வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்கல் தினத்தை முன்னிட்டு ஒடிசா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில், இத்தருணம் மாநிலத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியம், காலத்தால் அழியாத மரபுகள் மற்றும் மக்களின் மன உறுதியை கொண்டாடுகிறது என்று கூறியுள்ளார். புதிய நிதியாண்டு தொடங்க உள்ள நிலையில் வருமான வரிச் சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. 60 ஆண்டுகால வருமான வரிச் சட்டத்திற்கு பதிலாக வரி நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் புதிய வருமான வரிச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்ட பணிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. மேலும் மக்கள் இணையதளம் மூலமாக தங்களது விவரங்களை இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி தேர்தல் துறையினால் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகள் உட்பட ஆளில்லா ட்ரோன் அடிப்படையிலான கண்காணிப்பு தொடங்கப்பட்டுள்ளன. முதல் நாளில் மண்ணாடிப்பட்டு மற்றும் மங்களம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சுமார் 66,000 ரூபாய் மற்றும் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பங்குனி உத்திர திருவிழா இன்று தென் மாவட்டங்களில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி நேற்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது. வரும் 12ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.